விவசாயம் என்ற பெயரே நம் வெற்றி கொடியை பறக்கும். நம்மூரு எதற்காக பிற நாட்டிடங்க ஏந்தனும்? நம்மூரிலும் வளமுண்டு, நம் கையிலும் வலுவுண்டு. நம்மூரு நம் தேசம், எங்கள் பெயரை உயர்த்திடுவோம். விவசாயம் என்ற பெயரே நம் வெற்றி கொடியை பறக்கும். வறுமை என்ற சொல்லை நாம் முயற்சியினால் வென்றிடுவோம். நம் தேசத்தின் பெயரை சிறப்பாய் உயர்த்திடுவோம். நாடு நம் தேசம், எங்கள் பெயரை உயர்த்திடுவோம். விவசாயம் என்ற பெயரே நம் வெற்றி கொடியை பறக்கும். விவசாயம் என்ற வார்த்தையை விதையாய் விதைத்திடுவோம் நாட்டில். வறுமை என்ற சொல்லை நாம் முயற்சியினால் வென்றிடுவோம். நம் தேசத்தின் பெயரை சிறப்பாய் உயர்த்திடுவோம். ஊரு நம் தேசம், எங்கள் பெயரை உயர்த்திடுவோம். விவசாயம் என்ற பெயரே நம் வெற்றி கொடியை பறக்கும். எனது பெயர் ரவீந்திரன் கேதாரகவதி. நான் இந்துபுரம் கிராமத்தில் வசித்து வருகின்றேன். எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பெண் பிள்ளைகளில் 2 பிள்ளைகள் படிக்கின்றார்கள், ஒரு பிள்ளை தான் வீட்டில் இருக்கின்றார். எனது கணவர் எங்களை விட்டு போய் 13 வருஷம் ஆகிவிட்டது. அவர் போய் வேறு திருமணம் செய்துவிட்டார். நான் மிகவும் கஷ்டத்தில் தான் இந்த 3 பெண் பிள்ளைகளையும் வளர்த்து வருகின்றேன். தண்ணி கிணறு இருந்தும் தண்ணி பாவிக்கிறாது, வெளித்தண்ணிகள் போய் அப்படியான கஷ்டம். அதை நாங்கள் வெளியில் போய் தாண்டி கொண்டு வந்து பாவிக்கிறாங்க. அப்படி பல கஷ்டம் கட்டு தந்ததால் எங்களை பிள்ளைகள் எழும்பி நேர விலைக்கு குளித்து முழுகி கால்முகம் கழுவி ஸ்கூல் போகிறதாலும், அதனால் நாங்களும் அந்த வேலையை இலவப்படுத்துறதுக்காக வேண்டி தண்ணியை பாவித்து சந்தோஷப்படுறதாலும், அயல் குடும்பங்கள் அள்ளி தண்ணி அள்ளி குளித்து போகிறதாலும் நான் அதனால் சந்தோஷப்படுறோம். அதனால் கட்டுத்தந்தவைக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த கிணத்தால் நான் இந்த தோட்டத்தை வச்சு வாழ்வாதாரத்துக்காக தோட்டத்தை வச்சு தண்ணி ஊற்றி பிள்ளைகளும் தோட்டம் செய்யறதுக்கு ஒத்தாசையாக இருக்கிறோம். அதனால் எனக்கு தோட்டம் செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும். இந்த தோட்டத்தில் தென்னை வச்சிருக்கிறேன், தேசி வச்சிருக்கு, பெசம்பூட்டு வச்சிருக்கு, கருணக்கிழங்கு வச்சிருக்கு, மிளகாய் செடி, கத்தரி செடி. அப்படி தென்னம்பிள்ளை 5 வருஷத்தால் எங்களுக்கு பலன் தரும். பலன் தந்து அதை இந்த குடி யோசனை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் மேலே நாங்கள் 5 வருஷத்தால் நாங்கள் ஆட்டமே அந்த கையேந்தி போகிற அளவுக்கு நாங்கள் நல்லா இருப்போம். தொழில் செய்து அந்த காவிரி கலாமன்றத்துக்கும் ஜேசி சுந்தரராஜா குடும்பத்தினருக்கும் அன்பாலயத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.